வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவேந்தர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. நம்மளோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா பத்திரிகை துறையில இருந்துட்டு இப்போதைக்கு வந்து பல ஊடகங்கள்ல பணியாற்றிட்டு பத்திரிகை, டெலிவிஷன், சேட்டலைட் சேனல்ஸ் இப்படி பல நிறுவனங்கள்ல பணியாற்றிட்டு இப்ப சிங்கப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப சிங்கப்பூர்ல இருந்து இப்ப தமிழ்நாடு எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? புதிய ஆளுமை, புதிய கட்சி, புதிய முதல்வர் இப்படின்ட்டு தமிழகத்தை வந்து எப்படி நீங்க சிங்கப்பூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க? நமக்கு தமிழ்நாடு இங்க இருந்து பார்க்கும்போது புதியது. இளைஞர்கள் எதிர்பார்த்த ஒன்று அவங்களுக்காக நடந்திருக்கு. குறிப்பா ஜென்சி சமூகம், ஜென்சி சமூகம் எதிர்பார்த்த ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற வகையில புதியது ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில பாக்குறோமோ, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மலேசியா, சிங்கப்பூர் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட நடிகர் விஜய் முதல்வர் ஆகுவாரா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் என்னிடம் கேட்டார்கள். அதற்கு ஓரளவுக்கு நம்மளால கணித்து சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்துல கணிச்சு நம்மளால சொல்ல முடியல. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற இருந்தது. வழக்கம் போல திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்தது. சோ அதன்படிதான் நம்ம சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே நடிகர்கள் சிவாஜியில இருந்து, பாக்யராஜில இருந்து, டி ராஜேந்தர் இந்த மாதிரியான ரொம்ப சமீபத்துல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் போனதும், கமலஹாசன் வந்து அவர் பின்னடைவு ஏற்பட்டதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை சொல்லி இருந்தோம். எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான் ஏற்பட்டிருக்கும். ஆனா அது முடிவு வந்து முற்றிலும் வேற இருந்துச்சு. முற்றிலும் வேற இருந்தது. இளைஞர் சமூகம் எதிர்பார்த்த ஒண்ணு நடந்துருச்சு. கண்டிப்பா அந்த அளவுல பாக்குறோம் நம்ம. இப்ப சமீபத்தான் இப்ப கட்சி தமிழகத்துல வந்து டிவிகே கட்சி தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு வந்து மிக வேகம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இது எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் எப்பவும் அப்படிதான் இருக்கும். இப்போ எல்லாரும் வழக்கமா சொல்றதுதான், ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. மறுபக்கம் எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியா செயல்பட முடியாது. அது வள்ளுவர் சொன்னதை போல இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் அப்படின்ற மாதிரி அப்பப்ப ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை வலுவா சுட்டி காட்டக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கணும். அந்த எதிர்கட்சிகளினுடைய வலுவுல தான் ஆளுங்கட்சி வேறு திசை திரும்பிடாம தன்னை நேரா பயணிச்சு ஒரு நன்மையை அந்த மாநிலத்துக்கு சேர்ப்போம். அதனால எதிர்கட்சி என்பது அப்படித்தான் இருக்கும். எதிரி கட்சியா தான் இருக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் சொல்றது போல. அதனால அந்த வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப அதை செய்யட்டும். என்ன செய்யனாலும் செய்யட்டும். மக்களே தீர்ப்பு இப்பதானே கொடுத்துருக்காங்க, புதிய தீர்ப்பு. எதிர்கட்சியின் செயல்பாடு சரியா இருந்தா அவங்களுக்கும் அங்கீகாரம் உண்டு, இல்லைன்னா இல்லதானே. அதனால அவங்க எது செஞ்சாலும் செய்யட்டும். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன அவர் அறிக்கை, அந்த 1000 ரூபாய் வந்து ஏன் நிப்பாட்டி வச்சிருந்தீங்க, ஏன் நிப்பாட்டினீங்க, அதை தொடர்ந்து செய்ய வேண்டியதானே, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே வந்து தமிழக அரசு வந்து அறிக்கை கொடுத்து மக்களுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் வர வச்சுட்டாங்க. இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சுதான் இதை எப்படி பாக்குறீங்க? அறிஞர் அண்ணாதுரை சொன்னது போல, அவங்க தமிழ்நாடுங்கிற பெயரை மாத்தணும்னு யாரும் நினைச்சா அன்னைக்கு அவங்க நெஞ்சில ஒரு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். அன்றைய சூழல் வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைய வரைக்கும் அது நிதர்சனமா இருக்கு. 1967 இருந்து இன்றைய பொழுது வரைக்கும் அது நிதர்சனமா இருக்கு. அதே போல சில திட்டங்களை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அது மக்கள் நல திட்டங்கள். அது எம்ஜிஆர் கொண்டு வந்ததா இருக்கட்டும், ஜெயலலிதா கொண்டு வந்ததா இருக்கட்டும், கருணாநிதி கொண்டு வந்ததா இருக்கட்டும், அதே வழியில இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்ததா இருக்கட்டும். இப்போ காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்ற வந்த எதிர்கட்சிகள் அதை யாரும் வந்து காங்கிரஸ் கட்சி அப்படின்ட்டு அறிஞர் அண்ணாவோ அதற்கு பிற்பாடு வந்தவர்களோ அதை யாரும் மறுக்கல. அவங்க வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தா முட்டையை வச்சு சத்துணவு திட்டம்னு சொன்னாங்க. உடனே சரிவிகித உணவு கொடுத்து பருப்பு வச்சு சரிவிகித உணவு கொடுங்க அப்படின்னாங்க. உடனே ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த பிள்ளைக்கு செருப்பு கொடுத்து காலனி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புத்தக பை கொடுத்தாங்க. சோ மெருகேற்றல் தான் நடக்குமே தவிர ஒரு திட்டத்தை அவ்வளவு எளிதா வந்து மக்கள் நல திட்டங்களை முடக்கிட முடியாது. அது மக்களும் விட மாட்டாங்க, எதிர்கட்சிகளும் விடாது. சில திட்டங்களை கண்டுக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு பயனற்றது, அது மக்களுக்கே தெரியும். இது போன்ற திட்டங்கள் வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடும்பத்தினரால் அல்லது ஏதோ ஒரு வறுமை சூழலால்
நிராயுத பாணியா நிக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய ஒரு தொகை. ஒரு 70 வயது 60 வயது அல்லது 50 வயதுல இருந்தாலும் கூட ஒரு சர்க்கரை நோயாலோ அல்லது வேற ஏதாவது கால்கை முடக்கத்தாலோ பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த 1000 ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய உதவித்தொகை. அதை நிறுத்துறதுங்கிறது தவறு. அதே சூழல்ல 2500 கொடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவரு கஜானாவுல பணம் இல்லைன்னு சொல்லி திடீர்னு 1000 ரூபாயை நிறுத்துறது அப்படிங்கிறது அது மக்களால் ஏற்புடையதா இருக்காது. மக்கள் அதை யாரும் விரும்பி ஏத்துக்க மாட்டாங்க. என்னங்க எப்படி சொன்னீங்க, திரும்ப இப்படி சொல்றீங்களே அப்படின்ட்டு. அப்போ விஜய் மீது என்ன ஏற்பட்டுரும்னா ஒரு நம்பிக்கையான தன்மை ஏற்பட்டுரும். அவர்தான் டைம் கேட்டுக்காருங்களே, எனக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, இதெல்லாம் சாத்தியப்படுமோ அதை வந்து கண்டிப்பா அதுதான் வாக்குறுதியை நான் கொடுத்துருக்கேன், அதன்படி நான் செயல்படுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம வந்து முழுமையா இன்னும் ஒரு 10 நாள் கூட ஆகலையே. கரெக்ட். ஒரு கிரேஸ் பீரியட் டைமா இல்ல அது தான் வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கான நேரமா? ஏன்னா அவர் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, ஒரு அதை ஃபாலோ பண்ணி அப்படி போயிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் கூட ஒரு அரசியல்ல இல்ல. எம்ஜிஆர் நடிக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நாடகத்துல இருந்து சினிமாவுக்கு வந்ததுல இருந்து அவர் அரசியலுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு அண்ணாவையும் தெரியும், கருணாநிதியும் தெரியும், நெடுஞ்செழியன் தெரியும். அது மாதிரி நிறைய ஒரு ஆளுமைகளை தெரிந்த ஒருத்தர் தான். சோ விஜய் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய மிகப்பெரிய வாக்கியமே என்னன்னா, எனக்கு வந்து மிகப்பெரிய வருவாய் இருக்கு, நான் ரொம்ப பீக்ல இருக்கேன், மக்கள் வந்து என்னைய ரொம்ப மேன்மையில வச்சிருக்காங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக செய்யறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்துட்டு அவர் பொலிட்டிக்ஸ் வந்தவர். ஸோ அவருக்கு கிரேஸ் பீரியட் தேவைதான். ஆனா எப்பவுமே ஒரு ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள்ட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னா, வந்தவுடன் ஒரு கையெழுத்து, 3 கையெழுத்து 5 கையெழுத்து, அது மக்கள் நல திட்டங்களா இருக்கும். இப்போ தேர்தல் வாக்குறுதியே இலவச மின்சாரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிதான் கருணாநிதி வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், இலவச மின்சாரம் சொல்லிட்டு வந்தவொடனே செஞ்சாங்க. அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னாங்க, வந்தவொடனே கையெழுத்து போட்டது. இப்ப திமுக தலைவர் இப்ப இருக்கக்கூடிய 2021 சிஎம் வந்த நம்ம ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணாங்க? ₹1 அரிசி இலவசமா கொடுத்திருந்தாரு. 1 ரூபாய் அரிசி கரெக்டா ஞாபகப்படுத்தினீங்க. 1 ரூபாய் அரிசி அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் நானு அப்படிங்கிறது. அந்த மாதிரியான வந்தவுடன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னதுதான் அது. சோ அப்ப நீங்க வந்து திட்டமிடல் இல்லாம வந்துட்டீங்களா? திட்டமிடல் இல்ல, நமக்கு வந்து ஆட்சியை பிடிச்சா போதும், நம்ம போய் அந்த சீட்டை இது பண்ணா போதும்னு உங்களுடைய போக்கஸ் எல்லாமே சீட்ல தான் இருந்ததா? சிஎம் நம்ம ஃபர்ஸ்ட், we are the first, we are the தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், we are the leader first அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூப், ஒரு ஃபார்மேஷன் பண்ணி நீங்க ஆட்சி கட்டளைக்கு தான் ஆசைப்பட்டீங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையாங்கிற மாதிரியான கேள்வி வந்துடும். நம்ம சொல்லல, கேள்வி வந்துடும். என்ன ஒண்ணு தெரியாம வந்துட்டீங்களான்னு. சமீபத்துல மதுரை விமான நிலையத்துல வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து செய்தியாளர் கேட்கும் போது அவர் அதான் சொன்னார். என்னன்னா, இப்போ சுதந்திரம் இந்தியால வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைச்சாங்கல்ல, அவங்களுமே புதியவர் தான், அவனுக்கும் இருக்கு. சோ அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இப்ப போக போக இன்னும் நேரம் கொடுத்து பார்ப்போம், ஒரு 6 மாதம் காலம் கழித்துதான் அதெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. கமலஹாசன் வந்து அவரு சொல்லலாம், அவரு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவம் பெற்றவர் தான். ஆனா மக்களிடம் ஆதரவு பெற்றவர் கிடையாது. மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆதரவு பெற்றவர் கிடையாது. அவருக்கு அனுபவம் இருக்கலாம், அவரு நாடாளுமன்றம் போயிருக்கலாம், அல்லது இங்க வந்திருக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவரு கோவை தெற்கு தொகுதியில கூட நின்று அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது போன்ற சூழல் எல்லாம் வந்து அவருடைய அனுபவங்கள் மக்களிடத்துல எடுபடாது. அவர் சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தம்பி விஜய் வந்து சினிமா உலகத்துல இருந்து வந்திருக்காரு, அவர் எங்கள் குடும்பம், நீங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கமல் கேட்டாருன்னா அவரு கொடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமற்றது, நம்ப மாட்டாங்க. இப்போ தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுலாம் நீங்க பாத்தீங்களா? அதை பத்தின உங்க கருத்து என்ன சொல்லுவோம்? தினந்தோறும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத உலக நாடு ஃபுல்லா இருக்க தமிழர்கள் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் கிட்டத்தட்ட சட்டமன்ற நிகழ்வு வந்து 2 கோடி பார்வையாளர்கள் கிட்ட மேல வந்து ரெகுலரா பாக்குறதா வந்து எதை சொன்னாங்க. அதை வந்து ஓடிடில போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்திருக்கு. ஓடிடில போய் என்ன அதை படம் பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கூட வந்துச்சு. நிகழ்வை வந்து இப்ப மக்கள் நிறைய பாக்குறாங்க. விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்க. விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்க. ஆனா ரசிக மனநிலையில இருந்து மாறல.
ரசிக மனநிலையில இருந்து மாறல. அவங்க வந்து FDFS கூட கேட்பாங்க. சட்டமன்ற நிகழ்வை ஒளிபரப்பியாச்சு. சட்டமன்ற நிகழ்வு ஒளிபரப்பியாச்சு. அது ஏற்கனவே திமுக ஆட்சியிலேயே ஒளிபரப்பியாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தப்போ கூட வந்து பகுதி அளவு கட் பண்ணி ஒரு பகுதிகளை மட்டும் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற நிகழ்வை பாருங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. திமுக அரசு வந்த உடனே அதை வெளியிட்டாச்சு. ஆளுங்கட்சி இது மட்டும்தான் ஒளிபரப்பு செய்வாங்க. எதிர்கட்சியோட கேள்வியிலையோ பதிலையோ. ஆமா 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 சில சூழல் வந்தது. ஆனா இப்ப வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. சொல்றேன், அவங்க பிரேமலதா விஜயகாந்த் இதை வந்து ஸ்டார்டிங்ல அவங்க தான் சொன்னாங்க, இது வந்து முழுமையா வந்து மக்கள் வந்து பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய இது கேட்டுட்டாங்க. ஏற்கனவே நம்ம நாடாளுமன்றத்துல நம்ம பார்த்திருக்கோம்ல, மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் அப்படியே தானே ஒளிபரப்புறாங்க. அதுல ஒன்னும் கட் பண்றதுங்கிறது அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, திரைமறைவுங்கிறது கிடையாது, வெளிப்படைத்தன்மையோட தான் ஒளிபரப்புறாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இப்ப அந்த நிகழ்வை பார்க்கும்போது, நமக்கு சட்டமன்ற நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து அதுல ஏற்படுது. என்னன்னா, நான் முதலே சொல்லியிருந்தேன், விஜய் வந்து மிகப்பெரிய வருவாய் பார்த்து விட்டு சினிமாவில இருந்து அப்படியே வந்தவர். இப்போ உதயநிதி ஸ்டாலினோ, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோ, அல்லது எதிர்க்கு அடுத்த வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, அல்லது வேற ஒரு எம்எல்ஏவோ, உள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒருவர், மூத்தவர்களோ அல்லது அனுபவம் பெற்றவர்களோ அல்லது புதியவர்களோ, திடீர்னு ஒரு கேள்வி வைக்கும் போது அவர் அதுக்கு பதில் சொல்வதில்லை. அவர் எப்பவுமே ஒரு மூடி டைப்னு சொல்லுவாங்க. நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு, அவர் ஒரு காம் டைப்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் மூடி டைப்னு சொல்லுவாங்க. அவர் அமைதியா இருக்காரு, மௌனமா இருக்காரு. அவரு ஃபேஸ்ல வந்து இதுக்கான ரியாக்ஷன் என்னன்னு நம்ம கணிக்கவே முடியாது. இதுக்கு ஆமான்றாரா, இல்லைன்றாரா, அதை ஏற்கிறாரா, மறுக்கிறாரா, இல்ல அதை வந்து கடந்து போவோங்கிற மனநில இருக்காராங்கிறதெல்லாம் கணிக்க முடியாது. அவர் ஒரு மூடி டைப்ல இருப்பாரு. அப்படி இருந்தவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதற்கு வரிக்கு வரி அவர் பதிலளிச்சிருக்காரு. சோ இதுல இருந்து நான் என்ன பாக்குறேன்னா, அவருக்கு பதிலளிக்கிற எண்ணம் இருக்கு, அதை நம்ம வரவேற்கணும். ஆனா ஆன் ஸ்பாட்ல பதிலளிக்கக்கூடிய உள்ள இல்ல இப்ப முதல் கூட்டம் அவர் அப்சர்வ் பண்றாரு, என்ன ஏது இப்ப பார்த்துட்டு இருக்காரு, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம பாராட்டணும், அதை நம்ம பாராட்டணும். அதான் முதல்ல சொன்னேன், சினிமாவில இருந்து, அதாவது திரைப்படத்துல இருந்து அந்த அரசியல் புரிதல் அரசியலுக்குள்ள வராம இருந்ததுனால, வேறு பக்கத்துல பயணிச்சதுனால அவரால் உடனே வந்து பதிலளிக்க முடியல. இப்போ நம்ம கூட நம்ம பேசும்போது எதார்த்தமா அந்த ஜென்சி சமூகம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுன்னு பேசுறோம். ஆனா அந்த ஜென்சி சமூகத்துக்கிட்ட போய் காவிரி பிரச்சனையோ, கச்சத்தீவோ, முல்லை பெரியாரோ, இடுக்கி நிலமோ, பீர்மேடோ நம்ம அது சார்ந்து பேசினா அவங்க பேசுவாங்களா, இல்ல பூமரங்கள் கிரிஞ்சி பேசுறாரு அப்படின்னு போயிடுவாங்களா அப்படின்ற தயக்கம் இருக்கு. இனிமே பேசுவாங்க நம்புவோம். ஓகே, நல்லது நல்லது நல்லது. பேசுவாங்க, அரசியலை வந்து உற்று நோக்குறாங்க, சட்டமன்ற நிகழ்வு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கா தமிழகத்துல அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிய வரும். ஆமா ஆமா ஆமா, இனிமே தெரிய வரும். சிலர் ஒரு அடிப்படை நிலையில இருந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அதுல வந்து பலர் வந்து உண்மையிலேயே வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுக்கணும்னு ஈடுபடுறாங்க. அது தெரியுது நமக்கு. ஏன்னா இப்போ இதுவரை இருந்த 67க்கு பிறகான திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிகள்ல ஒரு எம்எல்ஏவின் மகனோ, மாவட்ட செயலாளரின் மகனோ, அல்ல ஒன்றிய செயலாளரின் மகனோ அப்படித்தான் எம்எல்ஏ வந்திருப்பாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அங்கிருந்தா வந்திருப்பாரு. அவர் இளைஞரா கூட இருந்திருப்பாரு. பாருங்க, இளைஞருக்கு சீட்டு கொடுத்துருக்கோம், அவர் அங்க இருந்து வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த அடிப்படை அரசியல் பின்புலமும் இல்லாதவர்களும் இதுல வந்து வெறுமனே ரசிகர்களா, ரசிகர் மன்ற தலைவர்களா, நிர்வாகிகளா இருந்தவங்களையும் விஜய் அரசியல் படுத்தி அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா முழுமையா அரசியல் படுத்தணுங்கிறதான் கோரிக்கை. ஏன்னா விஜய் பெயருக்கு களங்கம் வந்துடக்கூடாது, முதலமைச்சர் பெயருக்கு களங்கம் வந்துடக்கூடாது. ஏன்னா சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரே இப்பதான் இவர் எங்க எம்எல்ஏவா, யாரு இவர் வந்து திருக்குமரன் தான் எங்க எம்எல்ஏவா அப்படின்னு தேடுற நிலைமையில தான் இருக்கு. சோ அப்போ என்ன அவங்க போக்கஸ், விஜய் விசில் ரெண்டுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இவங்க போய் நல்லபடியா ரீச் ஆனாதான் அடுத்த முறைக்கு கட்டாயமா அவருதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரீச் ஆகும், இல்லைன்னா தவறா போயிடும். இப்ப சமீபத்துல திரைப்பட நடிகர் உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பேட்டி தான் சொல்லியிருக்காரு, அவருடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணாம அவங்களுடைய இளைஞர்கள் வந்து சரியா பயன்படுத்திங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நல்ல அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கும் அந்த பயம் இருக்கும், இவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க, இந்த சின்ன பசங்க ஆர்வ குளர்ல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து யாருக்கு கெட்ட பேரு. ஒரு தேர்ச்சி, முதுமை தேர்ச்சி தான் அது.
அந்த வாக்கியம் வந்து எல்லாரும் எடுத்துக்கணும் அதை. ஆனா அது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுனால எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு அநேகமா அது. ஆமா, அதான் எல்லாருக்கும் சேர்ந்துருக்கும். பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அந்த பதில் சொல்லியிருக்காரு, கமலஹாசன் இருந்திருந்தா அவரோட பராமப்பட்டிருக்கலாமோ, என்னுடைய ஜெனரேஷன்ல நான் பண்ணியிருந்திருக்கலாம், எனக்கும் அவருக்கும் ஒரு 1 ஜெனரேஷன் கேப் இருக்கு, அதனால எனக்கு விஜய் வந்து சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கான ஏக்கத்தையும் பதிவு பண்ணிட்டாரு அந்த இடத்துல. 2001 நான் தேர்தலில் நின்று இருந்தா வந்திருப்பேனோ. 100% நான் வந்திருப்பேன். ஆமா, 100% வந்திருப்பேன் அப்படின்னாரு. ஆமா, ஆனா அப்படி இன்னைக்கு சொல்ற ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பிறகு ஒரு பேட்டியின் போது, ஐயோ ஒரு நிமிஷம் எனக்கு கிருன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவர் அவர் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சொபஸ்டிகேட்டட் தான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், லக்ஸுரி லைஃப், தங்கத்தட்டில் வைத்து மிதக்க அந்த அளவுக்கான ஒரு லக்ஸுரி. அவங்களுக்கு இந்த ப்ரெஷரைஸ்ட் அப்படிங்கிறது தாங்க மாட்டாங்க. போற கம்ப்ரெஸ் பண்றது, பதில் சொல்லு, என்ன பண்ற அப்படிங்கிறது தாங்க மாட்டாங்க. அன்றைய சூழலுக்கு அது செட் ஆகுது. இப்ப நான் சொல்லுவேன், நீங்க எனக்கு கொடுங்க சார், நான் செஞ்சு தரேன், கட்டாயம் பண்ணி தரேன் அப்படிமா. பிராக்டிக்கலா உள்ள போகும்போது சாத்தியம் இல்ல. அதுதான் அவங்களுக்கான. இந்த செயல்பாடுல விஜயோட செயல்பாடு எப்படி பாருங்க? ரொம்ப அமைதியா, இந்த கோவப்படாம அப்படியே சைலண்டா அவருடைய அந்த ஃப்ளோ அப்படியே போயிட்டு இருக்காரு. இல்ல, இது கோபப்படாம இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் கோபம்லாம் படுறாப்புல. விஜய் வந்து தன்னுடைய இயல்பான கோபங்களை எல்லாம் வெளிக்காட்டிட்டு தான் இருக்காரு. பிசிக்கலா வெளிக்காட்டல, லிட்டரலா அவர் போய் திரும்ப பதில் சொல்லுதல் போக்குவரத்துல எல்லாம் வெளிக்காட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் குறைச்சி மதிப்பிடல. அவர் ஒரு லக்ஸுரி கேரவேனுக்குள்ள இருந்து ஒரு சீனை வந்து வெளியில நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் அந்த சொபஸ்டிகேட்டடுக்கு போயிடுவார், அந்த லக்ஸுரி லைஃப்குள்ள போயிடுவார். இப்ப திடீர்னு இங்க வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அல்ல ஒரு நாள் முழுக்க ஒரு சட்டசபையில உட்கார்ந்து இருக்கணும். அவங்க வழக்கம் போல அவங்களுடைய பாணியில பேசிக்கிட்டே இருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம அங்க வந்து வேற மாதிரியான ரியாக்ஷன் பண்ண முடியாது. ரியாக்டிங் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அவரு அதை வந்து இப்பதான் வந்து அனுபவிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து இப்பதான் பாக்குறாரு. ஸோ அவருக்கு கட்டாயமா அந்த கிரேஸ் பீரியடுங்கிறது தேவைப்படும். ஆமா, அது அவர் கொடுத்தே ஆகணும். நம்ம இப்பொழுது வந்து நம்ம திரைப்படங்களை அவர் நடிப்பு தான் பார்த்திருக்கோம். அவர் இயக்கி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது திரைப்படங்களை. அரசை வந்து எப்படி இயக்குவார்? அரசை இயக்குவதற்குத்தான் ஒரு ராஜகுரு வந்தார். அவரை நீங்க எல்லாம் சேர்ந்து விரட்டி விட்டுட்டீங்க. ஏன்னா அரசை இயக்குவதற்குத்தான் அந்த ராஜகுரு வந்தார், அவரை நீங்க விரட்டி விட்டீங்க. அது பெரிய ஒரு இது. பட் அவரு பின்புலத்துல இருந்து இயக்குவார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா, முதல்ல சொன்னாதான் அவருக்கு அரசியல் ஞானம் குறைவு, மிக குறைவு. அரசியல் ஞானம் குறைவு, ஆனால் ஆற்றல் பெரியது. அவருடைய ஆற்றல் பெரியது, மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதனால அவங்க வந்துட்டாங்க. அதுலயுமே பாருங்க, தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற நிலைமைக்கு போய் ஒரு 4-5 கட்சிகளுடைய கூட்டணி வச்சு அப்படிதான் வந்திருக்காங்க. தனிப்பெரும்பான்மையில அவர் ஆட்சி அமைச்சிருக்காருலாம் சொல்லவே முடியாது. தனிப்பெரும்பான்மையான இடங்கள் வந்திருக்காங்க, ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கான இடங்கள் அவங்கள்ட்ட இல்ல. ஆனா எப்ப வேணாலும் எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் செய்யலாம், அல்லது கூடவே இருக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு செயல்பாடு பிடிக்கலன்னா, இல்ல தம்பி நாங்க விளைவிக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம். அந்த சூழல் இருக்கு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு கூட்டணியை நிர்வகித்த திறமை திமுக உண்டு. எத்தனையோ மாற்று கருத்துக்கள் வந்த பொழுதும், விடுதலை சிறுத்தைகளை எத்தனையோ முறை பலரும் வலைவீசி தேடிய பொழுதும், அவருக்கான ஆஃபர் நிறைய கொடுத்த பொழுதும் அவர் போகல. இதே மாதிரி இடதுசாரி கட்சிகளுக்கும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இடதுசாரி கட்சிகளையும் மற்ற கட்சிகள் அழைத்து வந்து கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க எங்க கூட வாங்க, நம்ம ஒன்னா பயணிப்போம் அப்படின்னு. அப்பவும் போகல. அவங்க வேஸ்ட் லக்கேஜ்னு சொல்லப்படக்கூடிய காங்கிரஸையும் திமுக சுமந்தது. நம்ம அதை பார்க்கணும். காங்கிரஸ்னால திமுக அனுபவிச்சது ரொம்ப. ஆமா, புரியல. உளவுத்துறை சரியா ரிப்போர்ட் கொடுக்கலையா? ஐயா அந்த மாதிரிலாம் இருக்குங்க சொன்னல. உளவுத்துறை ரிப்போர்ட் இல்ல, நீங்க முதலமைச்சருடைய மனைவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். உளவுத்துறை தனி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்களுடைய மனைவி சொன்னதை பார்க்கணும். துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வு கூட்டம் நடக்கும்போது முக்கிய 3 பேர் வந்து ஒரே மாதிரியான முடிவுகளை எங்களுக்கு சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு சாத்தியமா இருந்தது அப்படின்னாங்க. சோ நான் வந்து நற்பெயரை பெறணும், நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு போக்கஸ்லயே வச்சுக்கணுங்கிறதுக்காக போய் சொல்றேங்கிறது இருக்குல்ல, அதை அவங்க தேர்தல் முடிஞ்ச 2 நாட்கள்லயே கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இது போன்ற ஆட்களை களை எடுக்கிறது திமுகவுல ரொம்ப அவசியம்.
ஏன்னா இப்ப முதலமைச்சர் கூட ரொம்பவும் டவுட் எடுத்து இறங்கி காயம் என்னன்னு சொல்லுங்க, நோய் என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் உரிய மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும். ஆமா, அது பலரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நம்ம சொன்னோம்னா அது எந்த அளவுல சாத்தியப்படுதுன்னு தெரியல. கட்சி நிர்வாகி அல்லாத மற்ற இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது முக்கியம். ஒரு கட்சியினுடைய நிர்வாகி அவர் எம்எல்ஏவோ எம்பியோ அல்லது மாவட்ட செயலாளரோ ஒன்றியமோ பகுதி கிளையோ யாரோ ஒருத்தர், அது கிராஸ் ரூட்னு சொல்லுவாங்க, ரூட் அடிப்படையில உறுப்பினரா இருக்கிறவர் வரைக்கும் நீங்க பயணம் பண்ணணும். அவரை நீங்க பண்ணையாரத்தனத்தோட அணுகும் போது அவர் முதலமைச்சரை பார்த்துட்டு தான் அது வரைக்கும் ஓட்டு போட்டு இருந்திருப்பார். மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அப்படி முடியாது. இன்னைக்கு அப்படி யாரும் பண்ணல. முடியாதுங்கிறது என்னன்னா பண்ணல, ரெட்டலைக்கும் பண்ணல. ரெட்டலைங்கிறது எப்படின்னா, 2 இலையை தனித்தனியா எடுத்து வச்சு அது எப்படி ரெட்டலை ஆகாதோ அந்த மாதிரி இருக்கு. அது 6 மாதத்துக்கு ஒரு முறை ரெட்டலையை 2 பிரிச்சு வச்சிடறாங்க. ஆமா, இந்த இடத்துல நம்ம பாஜக மட்டுமே குறை சொல்ல முடியாது. தன்கிட்ட புண்ணுன்னு வரும்போதுதான் புண்ணை 2 கிழிக்கிற வேலை பாஜக பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல தானே காயப்படுத்திக்கிறது. அதுதான் புண்ணுன்னு இருக்குல்ல, தெரியுது இல்ல, அதை ஏன் நம்ம காயப்படுத்துவானே அப்படிங்கிற மாதிரியான. சி.வி. சண்முகம்லாம் வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால எடப்பாடி பண்ணதெல்லாம் நியாயம் அப்படிங்கிறது இல்ல. கட்சின்னு வரும்போது கூடி பேசி முடிவெடுக்கலாம். இதே தலைமை கழகத்துல ஏற்கனவே கூடி இருந்திருக்கலாம். ஒரு கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருந்து அப்புறம் ஜெயலலிதா கட்டுப்பாட்டுல வந்ததுல இருந்து அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னது என்னன்னா, அந்த அம்மையார் சொன்னது, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அப்படிங்கிறதான். அந்த ஒரு வார்த்தைக்காவது இருந்திருக்கலாம். அது எதன் பொருட்டோ தெரியல, அவுத்து விட்ட நெல்லிக்கனி மாதிரி உதிர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. எப்படா நிப்பாட்டுவீங்கன்னா இன்னும் நிப்பாட்டவே இல்லை. பாவம் செம்மலை எல்லாம், அவரெல்லாம் எம்ஜிஆர் மீது ரொம்ப பாசம் உண்டாலு பொறுக்காம நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், கட்சியே வேணாம் எனக்கு அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த நிலைமையிலதான் நாங்க வெளியில இருந்து பார்க்கும் போது எங்களுக்கு இப்படிதான் தெரியுது. தமிழகத்துடைய முதல் பட்ஜெட் எப்படி இருக்கும்? முதல் பட்ஜெட் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கப்படுகிற ஒண்ணு, ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற ஒண்ணு. எப்பவுமே சொல்றது கலைஞர் மு. கருணாநிதி சொல்லுவாரு. அவங்க சொல்லும் போது ஜெயலலிதா அறிக்கை வெளியிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காகிதப்பு மணக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. காகிதப்பு நீங்க இப்ப சிங்கப்பூர் கேக்குறேன், எந்த மாதிரியான ஒரு தேர்தல் பட்ஜெட் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த சமூகம் விஜய ஒரு நடிகரா மட்டும் உச்சத்துல வைக்காம ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகவும் உச்சத்துல வச்சிருக்கு. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகவும் உச்சத்துல வச்சிருக்காங்க சந்தித்த முதல் தேர்தலிலேயே. அப்படிங்கும் போது அந்த முதலமைச்சர் ஜென்சி சமூகம் தான் உங்களை உயர்த்தினது அப்படின்னா, அந்த சமூகத்துக்கும் பெண்களுக்கும் நீங்க மிகப்பெரிய வளர்ச்சியை தர்ற மாதிரியான பட்ஜெட்ல நீங்க காமிக்கணும். உங்களுடைய பட்ஜெட்ல மிகப்பெரிய வளர்ச்சி யாருக்கு தரணும்னா, பெண்களுக்கும், பெண்கள் பாதுகாப்புக்கும், ஜென்சி சமூகமான இளைஞர்களுக்கும் நீங்க மிகப்பெரிய வளர்ச்சியை தரணும். அப்படி தரக்கூடிய ஒரு பட்ஜெட் இருந்தால் கட்டாயமாக மக்கள் பின்புலமாக இருப்பார்கள். நாங்க அதை தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய, நம்ம சிங்கப்பூர்ல இருக்கேன், நாங்க ஒரு வேலைக்கா வந்திருக்கேன், நான் ஒரு தொழில் பண்றேன், ஒரு ப்ரொஃபஷனல் காலரா இருக்கேன், இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குவைத்துல இருக்கான், போர் நடக்கிற ஈரான்ல இருக்கான், பக்கத்துல ஓமன்ல இருக்கான், கத்தார்ல இருக்காங்க. சோ மக்கள், தமிழகத்து மக்கள் சிதறி போயிருக்காங்க. நீங்க ஜென்சி சமூகத்துக்கும் இளைஞர் சமூகத்துக்கும் வளர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு பட்ஜெட்டை நீங்க அறிவிச்சீங்கன்னா, இந்த இளைஞர் வளம் இந்தியாவிலே இருக்கும். இந்த பட்ஜெட் எதை நோக்கி போகணும்னா, ஏற்கனவே ஒரு கிராஃப் நமக்கு வந்துருச்சு. கடந்த திமுக ஆட்சியில 11.16 வளர்ச்சிங்கிறத தாண்டி போயிடுச்சு. சோ நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜிடிபியை விட அதிகமா இருக்கும்போது, இந்த பொருளாதார வளர்ச்சி மறுபடியும் மேல போகணும் அப்படிங்கிறத மையமா வச்சு நம்மளுடைய பட்ஜெட் இருக்கணும். தமிழ்நாட்டின் பட்ஜெட் அப்படித்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் பட்ஜெட் வரும்போது நாங்க மிகப்பெரிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை திரு முதலமைச்சர் அவர்கள், திரு விஜய் அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் பட்ஜெட்ல நான் சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா இனிமே எதிர்பார்க்க முடியாதது எதிர்பார்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இளைஞர்கள் இப்ப வாக்களிச்சிருக்காங்க, இப்ப சமீபமா நடக்கிற குற்றச்செயல்கள்லாம் சிலவற்றை வந்து செய்தியாளர்கள் உங்களை போன்றவர்கள் சமூக ஆர்வலர்கள் பகிரும்போது அது எப்படி தெரியுது? பெண்கள் மீதான தாக்குதல் அதிகமா இருக்குங்க மாதிரி தெரியுது. போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு தான் வந்தாரு. தினந்தோறும் நாங்க நியூஸ்ல பாக்குறோம். நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழகத்தினுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு கேக்குறேன் நான். மனநிலை தானே ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சோசியல் மீடியா நம்மள பார்த்துட்டு இருக்கோம். அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் நடந்துட்டு இருக்கு. சுத்தமா ஆமா. இது தனி மனித செயல்பாடு வந்து யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அதை எப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவு தனி செயல்பாடு. ஆமா, தனி மனித ஒழுக்கம் தானே இது. ஓ, தனி மனித செயல்பாடுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதே கருத்தை ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு. ஏன்னா அது ஒரு சமூக குற்றம் இல்ல, ஒரு தனி மனித குற்றம். அவரு பக்கத்து வீட்டுக்காரு திடீர்னு போய் ஒருத்தர் அடிக்கிறாரு, வெட்டுறாரு, குத்துறாரு அப்படின்னா அதுக்கு வந்து சமூக குற்றம் இல்லை அப்படின்ட்டாங்க. நீங்க என்ன அதை சொல்றீங்க? இல்ல, எமோஷன் அது. நம்ம அது உணர்வு. திடீர்னு அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நாங்க அந்த எமோஷனை நான் வந்து என்ன கேக்குறேன், எனக்கு என்ன மாதிரி சந்தேகம் வருது உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க சட்டங்கள் எவ்வளவுதான் நீங்க வந்து கடுமையா ஆக்கினாலுமே அந்த மூவ்மெண்ட் தானே வேற என்ன, அதுதானே குற்றம்னு சொல்ல முடியும். சட்டரீதியா குற்றமா இருக்கலாம், அது வந்து உணர்வுபூர்வமான விஷயமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? குற்றங்களை வந்து நம்ம சரியா எஜுகேட் பண்ணலையோ, அது மாதிரிலாம் செய்யக்கூடாதா? இல்ல, அவனுக்கு தெரியுது இது ஒரு அண்ணன் தான், ஒரு அப்பா தான், ஒரு வந்து அக்கா தான், இது சகோதரி தான், அது வந்து நம்ம கூட படிச்ச பொண்ணு தான், படிக்கிற பொண்ணு தான்ங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனா அதை மறைக்கிறது வந்து போதையா இருக்கு. அது மது போதையாவும் இருக்கலாம், அல்லது கஞ்சா போதையாவும் இருக்கலாம், அல்ல வேறொரு போதையாவும் இருக்கலாம். அந்த போதை கலாச்சாரம் ஒழியுமாங்கிறது தான் வெளியில இருக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்களுடைய எதிர்பார்ப்பு. நிறைய தடுத்து இருக்காங்க, நிறைய பிடிச்சிருக்காங்க. பெருமளவு கஞ்சா தான் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 717 ஒயிட் ஷாப் வந்து மூடி இருக்காங்க. நிறைய தொடர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன கொஞ்சம் ஸ்க்ரூட்டனிங் பண்ணா நல்லா இருக்கும். நாங்க அதை ரொம்ப எதிர்பார்க்கிறோம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களா, தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகளா நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். ஆமா, நல்லது 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 நடக்கட்டும். இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் நேற்று கூட்டம் நடந்துச்சு, அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, தேர்தலுக்கு பிறகான அவருடைய உணர்வு எழுச்சி அப்படியே தான் இருந்தது. ஏற்கனவே என்ன வீச்சு இருக்குமோ அதே வீச்சு தான் இருந்தது. ஆனா அவருடைய பேச்சுல வந்து நம்ம ஏன் தோற்றோம், நம்ம ஏன் தோற்கடிக்கப்பட்டோம், மக்கள் ஏன் நம்மளை வந்து விரும்பல அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தது. அதே சமயத்துல அவரு தொண்டர்களையும் தன்னையும் தேத்திக்கிற விதமா என்ன சொன்னாருன்னா, நம்ம தோக்கல, நம்மளை தேடி மக்கள் வருவாங்க, அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அதே நேரத்துல வந்து இலங்கை தமிழர்களுடைய படும்பாடு, ஏன்னா அது மே 18 கூட்டம் தான். 2009 மே 18 அன்றைக்கு நம்மளை வந்து தமிழர்கள் மீது கொத்து குண்டு வீசி பதுங்கு குழியில் இருந்த குழந்தைகள் உட்பட எல்லாரையும் கொன்ற ஒரு நாள், கொலை செய்த ஒரு இனப்படுகொலை நாள். அதை பத்தி பேசும்போது மிக உணர்வெழுச்சியா இருந்தது. நம்ம வந்து அதை கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய இனம், நம்மளுடைய மக்கள், நம்ம மொழி பேசுபவன் நம்மளை வந்து பார்த்துருப்பான். நம்ம அண்ணன், நம்ம தம்பி, உறவு முறை அங்க இருக்கானே, நமக்காக யாரும் குரல் கொடுக்கலையோ அப்படின்னு இருப்பான். ஒரு பெண்ணை கீழே சாட்சி சதைச்சி அவங்க கொல்லும் போது அவங்களுக்கு மனநிலை என்னவா இருந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்தது. அதே சமயத்துல இப்ப சமீபமா தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர்களுடைய செயல்பாட்டை பார்க்கும்போது நம்ம பேசி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு சின்ன கருத்துக்கு வந்துட்டான். நம்ம வந்து தமிழ் பேசுறோம், தர்க்கம் பேசுறோம், இந்த மாநிலத்தின் உரிமை பேசுகிறோம், இங்க நடக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து சொல்றோம். ஆனா இதெல்லாமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ஊடகத்தை ஒரு செய்தியாளர் போய் கேள்வி கேட்கும் போது அங்க சீமான் மறுத்து பேசியதை நான் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு பேசி நீங்க வந்து என்னைய நீங்க கண்டுகல இல்ல, என்னுடைய பிரச்சாரத்தை நீங்க வெளிக்கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருந்தது. அதே சமயத்துல திருப்பூர்ல நடந்த தமிழர் ஒருவர் மீதான வடமாநில தொழிலாளர்கள், இளைஞர்கள் வந்து தாக்கிய அந்த நிகழ்வுக்கு ஆளுங்கட்சி, ஏற்கனவே ஆண்ட இரு கட்சிகள், மற்ற இதர உதிரி கட்சிகள் யாரும் போகல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முதல் முறையா போராட்டம் அறிவிச்சு, நீ யாரையாவது தொடு பார்க்கலாம், ஏன் தொட்ட அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமா கேட்டாங்க. சோ அந்த வகையில அவங்களுடைய இருப்பு தேவையா இருக்கு.
அவங்களும் ஒரு 10 பேர் சட்டமன்றத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவரே சொன்னது போல இங்க வந்து கருத்து முக்கியம் இல்ல, கவர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்துல அதனால வந்து MP ஒரு மருத்துவர் MP வந்து தமிழக முதல்வர் விஜய் வந்து சந்திச்சு பத்திரிகையாளர் சந்திச்சார். அந்த பேட்டியை பாத்தீங்களா நீங்க? கொஞ்சம் பார்த்தேன். நாம் தமிழர் தலைவர் வந்து அத அததான் மெயினா வந்து இலங்கையில் நடந்த இஷ்யூவை தான் மெயினா எடுத்து பிரச்சாரம் பண்ணாரு. அதை வந்து சிம்பத்தி வச்சு கிரியேட் பண்ணாரு மக்களிடையே. ஆனா விஜய் வந்து அதை கொஞ்சம் ஒரு சொட்டு கூட அதை எடுத்து தொடல. பட் அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணிருக்காரு. இலங்கையில எம்பியா இருக்கிற இலங்கையில என்னுடைய சொந்த கருத்து இது. இலங்கையில எம்பியாவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுத்திருக்கிற யாரும் மக்களின் இன விடுதலைக்காக பேசியவர்கள் கிடையாது. இன விடுதலையை பத்தி பேசியிருந்தா அல்லது கொலை பத்தி அவங்க பேசியிருந்தா, அதிகமா பேசியிருந்தா அவங்களால ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்க முடியாது, அங்க பிரச்சாரமே செய்ய முடியாது. அது வந்து ராஜபக்சேவா இருக்கலாம், சரத் பொன்சேகாவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா அது சிங்கள பேரினவாதம்னு ஏற்கனவே முத்திரை குத்தப்பட்ட ஒன்று. அங்க ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நாடாளுமன்றத்துக்கோ அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசமைப்பு பதவிகளே இருந்துகிட்டு இங்க வந்து நீங்க பேசுறது அது ஏற்புடையதா இருக்காது. எங்களை பொறுத்தவரை நம்பும்படியாக இல்லை. இது நாங்க நம்ப மாட்டாங்க. தமிழ் மக்கள் உணர்வுபூர்வமா இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அங்க களத்துல நின்னது வேற மாதிரி. இப்ப மற்றவர்கள் மற்ற போராளிகள் இருந்தாங்க, அவங்க மீது வந்து பிரபாகரன் தாக்குனாரு அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க தாக்குனாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை தாக்கி இருந்தா அவரே சொன்ன சிலர் யாரு ஒட்டோமான் உள்ளிட்டோர் மற்றவங்க எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, எங்கள் செவிக்கு சில செய்திகள் வரும்போது இந்த நாங்களும் போராளிகள் தான் என்ற வகையில சிலர் பணம் வாங்கிக்கிட்டு காட்டி கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுதான். அந்த வகையில பார்க்கும்போது நாங்க யார பாக்குறோம் அப்படின்னா கருணாகரன் அப்படிங்கிற ஒரு நபரை தான் பாக்குறோம். அவரை மட்டும்தான் பிரபாகரன் களை எடுக்கல. அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. பட் இதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இது ஆனா அவரு இலங்கை எம்பி வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால இங்க எந்த மாற்றம் ஏற்படாது. அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விஜய் இதுக்கு குரல் கொடுத்து திசநாயக கிட்ட வந்து குரல் கொடுத்து நீங்க எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க குரல் கொடுத்து அவர் நின்றுட்டா ரொம்ப சந்தோஷம், வரவேற்போம், பெரிய மகிழ்ச்சி. அதை விட நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சி வேற எதுவும் கிடையாது. ஆமா, முதல்ல ராமேஸ்வரத்துல இருந்து போறவங்கள இலங்கையில அடிக்காம இருக்கட்டும், அதுக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு செய்யட்டும். அதான் இப்ப சமீபத்துல ஒரு மீனவர் வந்து பதவி கொடுத்திருக்காரு. விஜய் வந்து இப்ப தேர்தல் இதுல பிரச்சாரத்தின் முறை பேசியிருக்காரு. சும்மா மீனவர்கள் வந்து இப்ப இலங்கை கடற்படை பிடிக்கிறதும் அரெஸ்ட் பண்றதும் துப்பாக்கி சொல்றதும் இவங்க இங்க இருந்து லெட்டர் எழுதுறதும் அது எழுதுறதும் அந்த காணொலி பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி பேசியிருக்காரு விஜய். இப்ப வந்து சமீபத்துல வந்து இலங்கை கடற்படை வந்து மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து லெட்டர் கடிதம் எழுதியிருக்காராம். இதை வந்து கலாய்ச்சி ஒரு மீனவர் வந்து தன்னுடைய வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா எல்லை பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு எல்லாமே இந்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. அதனாலதான் ஜெயலலிதாவா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச முதலமைச்சர்கள்ல மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், மறைந்த ஐயா கருணாநிதியா இருக்கட்டும், அவங்க எல்லாமே மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினாங்க. எங்கள் மீனவர்களை தாக்குறாங்க, எங்க மீனவர்களை பிடிக்கிறாங்க, சுடுறாங்க, அடிக்கிறாங்க, சிறைபிடிச்சிட்டாங்க, அவங்கள விடுதலை பண்ணுங்க, படகுகளை விடுவீங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. சோ இது நம்ம மத்திய அரசுகிட்ட இருந்து ராஜ்ய ரீதியில நம்ம அங்க இருந்து கேட்டுதான் போக முடியும். நம்ம கொடுக்குற பேட்டியை வேணா அவங்க கேட்கலாம், நம்ம சொல்லுகிற செய்தியை வேணா அவங்க பார்க்கலாம். ஆனா நம்ம ராஜ்ய ரீதியில அரசமைப்பு முறையில கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு தான் வரணும். இதான் விஜயும் செய்ய முடியும். ஆனா விஜய் தான் இது வரைக்கும் செய்தியாளரை சந்திக்கலையே, அவருடைய வாய்மொழி கருத்து எதுவுமே வரலையே. அவரு பிரச்சாரத்துல சொல்லும் போது ஒரு கடிதம் எழுதிட்டா சரியா போச்சா, நான் வந்து பண்றேன் பாருங்க, நான் வந்து செய்யறேன் பாருங்க, நீங்க ஒரு கடிதம் எழுதுறீங்க அதான் அவ்வளவுதான் சரி போத்தீங்கிறீங்கன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதான் விமர்சனமா போயிட்டு இருக்கு. சமூக வலைதளத்துல அதான் பேசுகுறலா மாறி இருக்கு. மகிழ்ச்சி தேவேந்திரன், உங்களுடைய சிங்கப்பூர்ல இருந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றீங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுல வந்து நம்ம வந்து உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு இதன் மூலமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, என்னை தொடர்பு கொண்டதற்காக மிக்க மகிழ்ச்சி. எந்நேரமும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டு செய்யவே இந்த பிறவி என வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எந்த நேரத்திலும் தாங்கள் அழைக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.